ஹலோ ஹாய். இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். குக் பண்ணுன்ற மைண்டே இல்லை. பட் என்ன தான் லைஃப் நம்மளை 360 டிகிரி குக் பண்ணாலும் குக் பண்ணுறது மட்டும் நம்மளை விட்டு போகாது போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். சரி குயிக்காக பண்ணி முடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் ஸ்பைஸ் அந்தளவுக்கு போடலை. சிம்பிளான 2 கப் ரைஸ் தான், 4 கப் ஆஃப் வாட்டர் மெஷர்மெண்ட்டு, கேரட்டு, பீன்ஸு, மீல் மேக்கர், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் போடலை. அப்புறம் புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டேன், அவ்வளோதான். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். சிம்பிளான ரைஸ் தான், குயிக்காக பண்ணிடலாம். அவசரத்துக்கு பண்ணுற ரைஸ் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது குக் பண்ணும்போது என் மைண்டுக்குள்ளே நிறைய தாட்ஸு. என்ன மாதிரி தாட்ஸ்னால், என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு கோவம் வருதுன்னா அதை அவங்கக்கிட்ட காட்ட முடியாமல் இன்னொருத்தவங்க கிட்ட காட்டுறோம் பாருங்கள். அதை காட்டிட்டு ஒரு கில்ட்டி வருது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப மோசமான கில்ட்டியாக இருக்குது. அதுக்கு தான் ஒரு பழமொழி சொன்னாங்க, உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லி. அது உண்மை தான். இன்றைக்கி அந்த பழமொழி எனக்கு காலையிலேருந்து பெல்லு மாதிரி மைண்டுக்குள்ளே அடிச்சுட்டே இருக்குது. இவ்வளோதாங்க மார்னிங் அண்ட் லன்ச் ப்ரிப்ரேஷன். ஈவினிங் என்னுடைய டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்தாச்சு. இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப நாளாக பண்ணணுங்கிறது மைண்ட்லேயே இருந்ததுங்க. இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, சரி பண்ணலான்ட்டு. இந்த சத்து மாவு கொடுப்பாங்கள்ல கவர்மெண்ட்டில், என் குட்டி பையனுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக சரி அதை வச்சு ஒரு ஹெல்த்தி லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நல்லா சுடு தண்ணிலாம் நான் போட்டு மிக்ஸ் பண்ணேங்க. அந்த சத்து மாவே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் சும்மா வாட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவி காட்டிட்டு புட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி ஆவி காமிச்சிட்டு எடுத்துகிட்டு அதில் வேர்க்கடலை, அவல், பொட்டுக்கடலை அரைச்சிட்டு நாடு சக்கரை போட்டு அரைச்சிட்டு அதை இந்த மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டேன். ஏன்னா அப்போ அந்த பால் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும்ல. நான் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக. ஃபைனலாக பால் பிடிச்சா ஒர்த்து ட்ரைங்க, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.